அனைவருக்கும் வணக்கம். செக்கு கழுதையும் சேட்டை குரங்கும். ஒரு காட்டுக்கு அருகே ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் தங்கியிருந்த வீட்டில் எண்ணெய் எடுக்க பயன்படும் ஒரு செக்கு இருந்தது. அந்த செக்கைச் சுற்றி நடக்க ஒரு கழுதையையும் அவர் வைத்திருந்தார். அந்த கழுதை தினமும் காலை முதல் மாலை வரை ஓய்வில்லாமல் செக்கைச் சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். இப்படியே அதன் வாழ்க்கை நாட்கள் கழிந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு சேட்டைக்கார குரங்கு வந்தது. ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கழுதையை பார்த்ததும் குரங்கின் மனதில் ஒரு கபடமான யோசனை தோன்றியது. இந்த முட்டாள் கழுதையை பயன்படுத்தி நான் காட்டைக் கடந்து விடலாம் என்று அது திட்டமிட்டது. உடனே குரங்கு கழுதையிடம் சென்று இனிமையாகப் பேசியது. இன்னும் எத்தனை நாள் இப்படியே அடிமை போல வாழப்போகிறாய்? கழுதையாரே, என்னோடு வா. நாம் இந்தக் காட்டைத் தாண்டி அடுத்த ஊருக்குச் சென்று சுகமாக வாழலாம் என்று சொன்னது. அதை நம்பிய கழுதையும் சம்மதித்து குரங்குடன் பயணத்தைத் தொடங்கியது. இரவு வந்ததும் குரங்கு கழுதையின் மேல் ஏறி படுத்துக் கொண்டது. மெதுவாக கழுதை நடக்க ஆரம்பித்தது. கழுதையை ஏமாற்றி அதன் மேல் அமர்ந்து இரவெல்லாம் பயணம் செய்வதாக நினைத்து, நான் தான் உலகிலேயே மிக புத்திசாலி என்ற பெருமிதத்துடன் குரங்கு தூங்கிவிட்டது. மறுநாள் காலை சூரியன் உதித்ததும் குரங்கு பெரும் அதிர்ச்சியடைந்தது. தன் வாழ்நாள் முழுவதும் செக்கைச் சுற்றியே நடந்த கழுதை அந்த இரவு முழுவதும் அந்த குடிசையையே சுற்றிச் சுற்றி நடந்திருக்கிறது என்பதை குரங்கு அப்போதுதான் புரிந்து கொண்டது. அதே நேரத்தில் அங்கு வந்த விவசாயி நடந்ததை உணர்ந்து ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு கழுதையையும் குரங்கையும் நன்றாக அடித்தார். உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டாய் என்பது போல் இருவரும் வலியை தாங்க முடியாமல் அழுதன. இக்கதை சொல்லும் நெறி: முட்டாள்தனமும் பேராசையும் சேர்ந்தால் துன்பமே பலனாகும். பிறரை ஏமாற்ற நினைப்பவன் இறுதியில்தானே ஏமாறுவான். நன்றி.